மன ஆரோக்கியம் அருளும் ஸ்தலம். வாழ்வில் ஏற்படும் எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு தீர்வு உண்டு. அந்த தீர்வை சொல்வதே இந்த நிகழ்ச்சியாகும். பலரும் பல காலமாக பலன் பெற்ற அரிய பரிகாரங்களையும் அது சார்ந்த ஆலயங்களையும் தினமொரு பரிகார ஸ்தலம் நிகழ்ச்சியில் தினமும் கண்டு வருகிறோம். அதில் இன்று உடல் மன ஆரோக்கியம் பெற தரிசிக்க வேண்டிய ஸ்தலத்தை பற்றி காண இருக்கின்றோம். இத்தலத்தின் சிறப்புகள்: உடல் மன ஆரோக்கியம் அருளும் ஆலயம், நல்ல தூக்கம் அருளும் ஆலயம், சந்திரன் சம்பந்தமான அனைத்து தோஷங்களையும் நீக்கும் ஆலயம். ஆம் நேயர்களே, இன்று நாம் தரிசிக்க இருக்கும் ஆலயம் சென்னை தாம்பரம் அருகே சோமமங்கலத்தில் குடிக்கொண்டிருக்கும் அருள்மிகு சோமநாதீஸ்வரர் ஆலயம். இத்தல மூலவர் திருநாமம் சோமநாதீஸ்வரர். அம்பாள் பெயர் காமாட்சி அம்பாள். ஸ்தல விருட்சம் கொன்றை. தீர்த்தம் சோம தீர்த்தம். ஒருவரின் ஜாதகத்தில் சந்திரனின் பலம் மிக மிக முக்கியமாகும். சந்திர பகவான் பலம் பெற்றிருப்பவர்களுக்கு மனோசக்தி அதிகமாக இருக்கும். உடல் ஆரோக்கியமாக இருக்கும். அது மட்டுமல்ல, அன்பு, பாசம், இரக்க குணம், விட்டு கொடுத்தல், அனைவரையும் அரவணைத்து செல்தல், வெளிநாட்டு பணி, ஹோட்டல் தொழில், உணவு உற்பத்தி, வசீகரம், சந்தோஷம், நிம்மதி, நல்ல தூக்கம், இப்படி எல்லாமே சந்திரன் ஜாதகத்தில் பலமாக நல்ல ஸ்தானத்தில் இருந்தால் மட்டுமே கிடைக்கும். ஒருவருக்கு சந்திரன் ஜாதகத்தில் பாதிக்கப்பட்டிருந்தால் சந்திரன் வழிபட்ட ஸ்தலங்களுக்கு சென்று தரிசித்தால் சந்திரனின் அருளை பெறலாம். சென்னை தாம்பரம் அருகே இருக்கும் சோமமங்கலம் சோமநாதீஸ்வரர் ஆலயம் மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு சந்திர ஸ்தலமாகும். இது சென்னையில் இருக்கும் நவகிரக பரிகார ஸ்தலங்களில் சந்திரனுக்கு உரிய பரிகார ஸ்தலமாகும். முன்னொரு சமயம் ஒரு சாபத்தினால் சந்திரனுக்கு சயரோகம் வந்தது. அதனால் சந்திரனின் 16 கலைகளும் தேய்ந்து சந்திரன் கலையிழந்து காட்சி தந்தார். தனது சக்தியை மீண்டும் பெறவும் சாப நிவர்த்திக்காகவும் சந்திரன் இந்த ஸ்தலத்துக்கு வந்து சிவ பூஜை செய்தார். இங்கு வந்த சந்திரன் ஒரு குளத்தை உருவாக்கி லிங்கம் ஒன்றை பிரதிஷ்டை செய்து சிவபெருமானை வழிபட்டார். ஈசனும் மனம் இறங்கி அவருக்கு சாப விமோச்சனம் அளித்தார். மனம் சம்பந்தமான பிரச்சனைகள் உள்ளவர்கள் இத்தலம் வந்து வழிபட்டால் தீராத மனநோய்களும் தீர்வதாக சொல்கிறார்கள். குறிப்பாக ராகு கேதுவோடு சந்திரன் சேர்ந்திருந்தாலோ, உச்சம் பெற்ற சுக்கிரனோடு ராகு, சந்திரன், செவ்வாய் இணைவு பெற்று சனி பார்வை பெற்றாலோ, சனி சந்திரன் சேர்க்கை இருந்தாலோ, சந்திரன் நீச்சம் பெற்றாலோ, 8ஆம் இடத்தில் சந்திரன் இருந்தாலோ கட்டாயம் இத்தலம் வந்து வழிபட வேண்டும் என்கிறார்கள். மேலும் நீண்ட நாள் தூக்கம் வராமல் துன்பப்படுவோர் இங்கு வந்து வழிபட்டால் தூக்கம் நன்றாக வரும் என்கிறார்கள். எப்பொழுது வழிபட வேண்டும்? பௌர்ணமி தோறும் இத்தலம் வந்து வழிபட வேண்டும். தொடர்ந்து 16 பௌர்ணமி இங்கு வந்து சோமநாதீஸ்வரரையும் காமாட்சி தாயையும் தரிசித்தால் மனக்குழப்பம் தீரும், உடல் ஆரோக்கியம் கிடைக்கும், நல்ல தூக்கம் வரும், மன தெளிவு பிறக்கும், எடுக்கின்ற முடிவு சரியாக இருக்கும், வெற்றியை தரும். உடல் ஆரோக்கியம் இல்லாதவர்கள் உங்கள் ஜென்ம நட்சத்திரத்திற்கு 17வது நட்சத்திரம் வரும் நாளில் மாலை 6 மணிக்கு மேல் பசும்பாலை சுவாமிக்கு பிரசாதமாக படைத்து பின் அதை தானமாக வழங்கினால் தீராத நோய்களும் தீரும் என்பது நம்பிக்கை. அடுத்து நாம் காண இருப்பது இன்றைய பரிகாரம். இது ஒரு அரிய பொக்கிஷம், அதனால் குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். இன்றைய பரிகாரத்தில் திருஷ்டி தோஷம் வராமல் இருக்க என்ன பரிகாரம் என்று பார்க்கலாம். கண் திருஷ்டி என்பது பலவிதமான கஷ்டங்களை தரும் என்பது அனுபவ உண்மையாகும். அந்த கண் திருஷ்டி உங்கள் வீட்டை பாதிக்காமல் இருக்க வீட்டிற்குள் நுழையும் போது தலைவாசல் எதிரில் பெரிய முகம் பார்க்கும் கண்ணாடி, பாண்டிச்சேரி அன்னையின் கண்கள் அல்லது சீரடி சாய்பாபா படத்தை மாட்டி வைக்க நல்ல பலனை பெறலாம் என்கிறார்கள். நேயர்களை, மீண்டும் நாளை தினமொரு பரிகார ஸ்தலம் நிகழ்ச்சியில் மற்றும் ஒரு கோவிலை தரிசிக்கலாம். நன்றி, வணக்கம். உடல் மன ஆரோக்கியம் அருளும் ஸ்தலம். தினம் ஒரு பரிகார ஸ்தலம்.